நல்மணீஸ்வரர் திருக்கோவில். இது வித்தியாசமான ஒரு நந்தி, ஒரு பரிகார ஸ்தலமும் கூட. சனி பகவானும் பைரவரும் ஒட்டுக்காக இருக்கிற கோவிலில் இதுவும் ஒன்று. நல்மணீஸ்வரர் திருக்கோவில். பைரவரும் சனி பகவானும் ஒன்றா இருக்கிற கோயில். சனி திசை, சனி புத்தி, 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள் வணங்க வேண்டிய திருக்கோயிலில் இதுவும் ஒன்று. ஓம் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி வித்தையும், நமச்சிவாயவே நாதவென்றேற்றுமே, நமச்சிவாயவே நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே. எல்லாம் வல்ல உமையோருபாகனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ சிவபெருமான் நமது கத்தாங்கண்ணி என்கின்ற வீர சோழ சதுர்வேத மங்கலம் என்கின்ற புராண சிறப்புடைய இந்த ஆலயத்தில் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளை அருள் பாலித்து வருகிறார். பஞ்சபாண்டவர்களே நகுலன் பூஜை செய்து இழந்த ராஜ்யம், பதவி, புகழ் எல்லாம் பெற்றதாக புராண வரலாறுகள் கூறுகிறது. தானே தோன்றிய ஸ்வயம் பக்த ஸ்தலமாக விளங்கக்கூடிய நல்மணீஸ்வர சுவாமி வேண்டுவோருக்கு வேண்டிய வண்ணம் திருவுருள் செய்வதிலே ஈடு இணையற்ற தெய்வமாக விளங்குகிறார். யாருக்கெல்லாம் பதவி மற்றும் அவர்களுடைய செல்வம் இதெல்லாம் முன் ஜென்மத்தினுடைய தோஷத்தினாலே, வினைகினாலே இழந்து கட்டத்தை அனுபவிக்கின்றார்களோ அவர்களெல்லாம் இங்கே வளர்வரை பிரதோஷத்தன்று ருத்ர பாராயணம் என்கின்ற சிறப்பு பூஜையோடு இங்கே சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடைபெறும். அன்றைய தினம் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று நகுலன் ஆராதித்த ஆத்மலிங்க வழிபாடும் நடைபெற்று அனைவருக்கும் தரிசனத்திற்காக வைக்கப்படும். சிறப்பு வாய்ந்த அந்த பூஜைகளை கலந்து கொள்பவர்களுக்கு மேற்கண்ட நற்பலங்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதேபோல் ஒவ்வொரு தெய்வங்களும் தனிச்சிறப்போடு விளங்குகின்றார்கள். இங்கே பைரவ பெருமான் சனி பகவானோடு எழுந்தருளி அனுகிரகம் செய்கிறார். சனி பகவானுடைய குரு பைரவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அட்ட பைரவராக விளக்கக்கூடிய 8வது பைரவராகிய சம்ஹார பைரவராக எழுந்தருளி இங்கே சனி பகவானோடு காட்சி கொடுக்கின்ற பைரவ பெருமானுக்கு ஒவ்வொரு தேய்பிறை அட்டமை என்றும் சிறப்பு யாகங்கள் நடைபெறும். மாலை 5 மணி முதல் 8 மணி வரை சிறப்பு யாக வழிபாடுகள், அபிஷேக அலங்கார பூஜைகள், வடைமாலை சாற்றுதல் ஆகிய வழிபாடுகள் எல்லாம் மக்களாலே செய்யப்பட்டு அதனுடைய பலன்கள் எல்லோருக்கும் கிடைக்கின்ற ஒரு பாக்கியம் அமைந்திருக்கின்றது. 7.5 சனி, 8 சனி, சனி திசை நடப்பவர்கள் அவர்களெல்லாம் அவசியம் இதில் கலந்து கொண்டு மேற்கொண்ட நற்பலன்களை பெறலாம். அம்பிகைக்கு பௌர்ணமி தோறும் சிறப்பு வழிபாடுகள் மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை ஸ்ரீ ஸ்வயம்பர பார்வதி அர்ச்சனை நடைபெறும். அன்றைய தினம் திருமணம் தாமதமாக நடைபெற பலவித இன்னல்களை அனுபவிக்கின்ற ஜாதகர்களுக்கு விசேஷமாக சங்கல்பம் செய்து ஸ்ரீ ஸ்வயம்பர பார்வதி அர்ச்சனை நடைபெற்று பிரசாதம் வழங்கப்படும். தொடர்ந்து 12 பௌர்ணமி அவர்கள் அந்த ஸ்வயம்பர பார்வதி அர்ச்சனையில் கலந்து கொள்ள 12 பௌர்ணமிக்குள்ளாக அவர்களுக்கு திருமண பாக்கியம் அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமில்லை. அது கண்கூடாக நடந்து வருகின்ற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாகும். அதே போல செவந்தீஸ்வர சுவாமி, செவந்தி குல மக்களுக்கு குலதெய்வம் வழங்குகின்ற செவந்தீஸ்வர சுவாமிக்கு அமாவாசை தோறும் விசேஷ அபிஷேகம், பஞ்சகவ்ய அபிஷேகம் நடைபெறும். தோல் நோய் உள்ளவர்கள் அந்த பஞ்சகவ்ய அபிஷேகம் செய்து அதை உட்கொண்டு வந்தால் அவர்களுடைய தோல் நோய்கள் எல்லாம் நிவாரணம் பெறுவதாக புராணங்களும் சொல்கின்றது. நடைமுறையில் அது நடந்து வருகிறது. அதேபோல ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி ஸ்வரூபமாக விளங்கக்கூடிய சொக்கநாத பெருமாள் இங்கே எழுந்தருளி கிழக்கே திருமுக மண்டலத்தோடு அருள் பாலிக்கின்றார். ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் ஏகாதசி என்றும் அவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். பௌர்ணமி என்று மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை ஸ்ரீ சத்யநாராயண பூஜை தொடர்ந்து நடைபெறும். கடந்த 45 வருடங்களாக இந்த சத்யநாராயண பூஜை நடந்து வருகிறது. அதன் பலனாக ஆலயம் மட்டுமல்ல, ஆலயத்தை சார்ந்த வழிபாடு என்ற அனைத்து மக்களுக்கும் துன்பங்கள் எல்லாம் நீங்கி நல்லதொரு வாழ்க்கை அவர்களுக்கு அடைத்து வருகிறது என்பதை சிறப்பான ஒரு தகவல். அதே போல இங்கே சர்ப்பங்கள் குடிகொண்டு இறைவன் திருமேனியிலேயே சர்ப்பங்கள் விளையாடும். சில சமயம் சர்ப்பசாந்தி, சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் இங்கே ஆடி மாதம் நடைபெறுகின்ற நாக பஞ்சமி பூஜைகளை கலந்து கொண்டு வழிபாடு செய்தார்களால் அவர்கள் ஜாதகத்திலே உள்ள அனைத்து சர்ப்பதோஷங்களும் நிவர்த்தியாகி நல்லதொரு வாழ்க்கை அமையும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. சிறப்பு வாய்ந்த தலத்திலே அடியார் வரும் மக்கள் வழிபாடு செய்தவருடைய பலனை எல்லோரும் பெற வேண்டும் என்று எல்லோரும் அன்போடு அழைக்கின்றோம். வருகின்ற சிவராத்திரி விழா 3 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். சிவராத்திரி விழாவில் நமது ஆலயத்தின் முக்கியமான விழாவாகும். அது சிறப்பு வாய்ந்த சிவராத்திரி விழாவிலும்
எல்லோரும் அவசியம் கலந்து கொண்டு சிவபெருமானுடைய பரிபூரண திருவுருளை பெற வேண்டுமாய் உங்களை எல்லாம் அன்போடு அழைக்கின்றோம். கத்தாங்கண்ணி சிவாலயத்திலிருந்து நாகராஜ சிவாச்சாரியார். ஐயா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. என்னுடைய செல் நம்பர் 9080515602 என்ற நம்பருக்கும் தொடர்பு கொள்ளலாம். நமது ஆலயத்திலே வாட்ஸ்அப் குழுமம் இயங்கி வருகிறது. கத்தாங்கண்ணி சிவாலயம் என்கின்ற பெயரிலே 1000 நபர்கள் கொண்ட வாட்ஸ்அப் இயங்கி வருகிறது. அதிலும் உங்களை நீங்கள் இணைத்து கொள்ளலாம். ஆலயத்தில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு விழாக்களையும் ஒவ்வொரு மாதம் அப்டேட் செய்து உங்களுக்கு அதை நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிவாய நம. சிவாய நம. நன்றிங்க ஐயா.